வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரேணுகா மாலதி சமையல். ஒரு லாங் பேக் அப்புறம் நாங்கள் இப்போ தான் மறுபடியும் வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் அத்தைக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ வந்து ஒரு மாதம் எங்களால் போட முடியல. இப்போ அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க. நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் டம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் பொடி போட்டு. அதே மாதிரி 2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம், பாஸ்மதி ரைஸ், அதுவும் ஊற வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி. அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தனி மிளகாய் தூள், எலுமிச்சைப்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, லவங்கம், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள், தக்காளி, வெங்காயம், புதினா. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ டபரா நம்ம வச்சுருக்கோம். அதில் 1 டம்ளர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது 100 ml 2 டம்ளர் ஊற்றுறேன். 100 ml எண்ணெய் வந்து 2 டம்ளர் ஊற்றிருக்கோம். நம்ம 200 ml எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியுது. இப்போ நம்ம வந்து 1 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாதி. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அந்த கோல்டன் கலர் வர மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதை நம்ம சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம். நல்லா 2 பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதே போல் கொத்தமல்லியும் 1 பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை கிலோ தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம், அப்படியே வேகட்டும் தம்லேயே. கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறமா கூட பார்த்துட்டு தேவையான போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயிலே இந்த மிளகா பொடி வதக்கினா தான் அந்த ஸ்மெல் போகும். இன்னும் கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த சிக்கன் வந்து அதில் சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட.
நல்லா வதங்கட்டும், சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம அது வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தனியாக பாருங்கள், அதில் இருக்க ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 கிலோ அரிசிக்கு 18 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். வெந்நீர் சுடு தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம், வெந்நீர் தான் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு பார்த்தலாமா? காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லெமன் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் சிக்கனில் நல்லா அப்படியே வெந்து வரும். அதனால் அந்த புளிப்பு லெமன் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் கொடுக்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பழுத்த பழமாக தான் இருக்குது, அதனால் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி நல்லா சூடாக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்சுக்குமா? நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் பிரியாணி அரிசி, பாஸ்மதி ரைஸு. இப்போ அதை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடி ஆகியிருக்குன்ட்டு. பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாமே ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ரைஸும் நல்லா வெந்திருக்கு, நல்லா முக்காவாக வந்துருக்கு, நல்லா முக்காவாக வெந்திருக்கு. டம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து டம் போட்டுடலாம். இப்போ தோசைகள் சூடு வச்சுக்கிறோமா? ஆல்ரெடி வந்து நாங்கள் தோசைகள் வச்சு நாங்கள் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு மேலே வந்து இது எடுத்து வைக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இது இப்படியே கொஞ்ச நேரம் டம்லேயே இருக்கட்டும். 20 நிமிஷம் இருக்கட்டுமா? நல்லா ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் டம்லேயே இருக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம டம்மில் போட்டிருக்கோம் இல்லையா பிரியாணி, இப்போ அது எந்த அளவுக்கு ரெடி ஆகியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 20 நிமிஷம் ஆகிடுச்சி, நல்லாவே ரெடி ஆகியிருக்கும். பாருங்கள், ரைஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா ரைஸ் எல்லாமே நல்லா மேலே எழும்பி இருக்குது. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையில, அரிசியும் உடையவும் இல்லை. பார்க்க நல்லா இருக்குது. பாருங்கள், ரைஸ் நல்லா ரெடி ஆகியிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சுட சுட டம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். கறியில் நல்லா சாஃப்டாக இருந்துக்குது. நல்லா பீஸ் நல்லா போடும்போது ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. பாருங்க, அப்படியே எல்லாம் கரெக்டாக நல்லா இருக்குமா? டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் பிரியாணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் முட்டை எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இது எல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் செமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.